அம்மா, அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்ஷதை எடுத்துக்கோ. இந்தம்மா, இந்த இப்படி. விஸ்வா, நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கணும். நல்லா இரு விஸ்வா. எழுந்துருவா. எழுந்திருப்பா. ஓகே ஓகே, எல்லாம் சூப்பரா முடிஞ்சது. நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்வேதா வா. இன்னைக்கு எங்க அத்தைக்கு மாமாவுக்கு கல்யாண நாள். சாப்பிடுங்க. அவங்க நல்லா இருக்கணும் தம்பி. தேங்க்யூ. சரிங்க தம்பி. எங்க அத்தை மாமாவுக்கு கல்யாண நாள். சரிப்பா. என்னம்மா சிவகாமி, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷனே. உங்க கல்யாணத்தை உங்க புள்ளைய பண்ணி வச்சிட்டான். இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாண்ணே, நீ பண்ண இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆமாம், விஸ்வாவையும் துளசியும் நாங்க எப்பவுமே பிரிச்சு பார்த்தது கிடையாது. அதனால என்னவோ தெரியல, நாங்க எங்க புள்ள விஸ்வா பிரிஞ்சிட்டோம்னு என்னைக்குமே வருத்தப்படுறது கிடையாது. பார்த்திபா, நீ என்ன சொன்னாலும் நீங்க 2 பேரும் உங்க சொந்த புள்ளைய பைரவிக்காக விட்டு கொடுத்த தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் தூசு. விடுனே, என் புள்ள உங்க வீட்ல ராஜா மாதிரி வளர்ந்திருக்கான். அப்புறம் என்ன? என்னமோமா, இந்த கொஞ்ச நேரமாவது விஸ்வாவை உன் புள்ளையா பார்த்து நீ சந்தோஷப்பட்டிய, அதுவே எனக்கு போதுமா. அதுக்கு ஓ மக இல்ல ஏ மக. ஆமாமா, இந்த ராஜாவோட மக துளசிக்கு தான் நாம நன்றி சொல்லணும். யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுத்துரு. அப்பா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாச்சு. நம்ம போலாமா? சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்புறம் போலாம்டா. வாங்க போலாம். கூடிய சீக்கிரமே விஸ்வாவை அவங்க கிட்ட சேர்த்துடணும். இது நடக்கணும் சீக்கிரம். நீதாம்மா நடத்தி கொடுக்கணும். தாயே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் என் அண்ணனும் சேர்ந்து உன் சன்னதிக்கு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரமே என் 2 குடும்பமும் ஒன்னு சேரணும். இன்னைக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். என் ரத்தம், என் வாரிசு விஸ்வா, அவன் கையால எங்களுக்கு மாலை கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா அது இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும். நில்லுங்க.
நீங்க 2 பேரும் இப்ப எங்க போயிட்டு வரீங்க? அம்மா அது வந்து என்னடா வந்து போயின்னு? ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நான் சொல்லவா நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு? இன்னைக்கு உங்க அருமை தங்கச்சிக்கு கல்யாண நாள். அதனால 2 பேரும் கோயிலுக்கு போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லிட்டு வரீங்க, அப்படிதானே? பைரவி, நாங்க கோயிலுக்கு போனோம். ஆனா அர்ச்சனை எல்லாம் பண்ணல. நாங்க சிவகாமியும் பார்க்கல. நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அது எப்படிங்க? நீங்க மட்டும் உங்க தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்லி நல்ல பேர் எடுத்துப்பீங்களா? நான் எப்பவுமே சிவகாமிக்கு விரோதியாவே இருக்கணுமா? என்னையும் கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நான் ஒன்னும் அவ்வளவு மனசாட்சி இல்லாதவ இல்லங்க. சின்னத்த, என்ன இது? திடீர்னு அத்தை அந்த துளசி குடும்பத்தை புடிச்ச மாதிரி அக்கறையா பேசுறாங்க. அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தானே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன விஷயம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பைரவி, நீ ஏன் இப்படி பேசுற? என்னால நம்பவே முடியல. பரவாயில்ல விடு பைரவி, சிவகாமி ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டான். இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்ப அதுக்கு என்ன பண்றது பைரவி? பண்ணலாங்க. இன்னைக்கு உங்க தங்கச்சியோட கல்யாண நாள். நம்ம வீட்ல தடப்புடலா கொண்டாட போறோம். விருந்துக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டேங்க. பைரவி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதாங்க. நான் சொன்னேன்னு இப்பவே உங்க தங்கச்சி சிவகாமியையும் என் அண்ணன் பார்த்திபனையும் நம்ம வீட்டு விருந்துக்கு கையோட கூட்டிட்டு வாங்க. போங்க. இதோ இதோ இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு. சரிங்க. சத்யவதி, எல்லாம் ரெடியா? ரெடிதாம்மா. பைரவி, எனக்கு என்னமோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கடுப்பா இருக்கு. நீ என்னடானா திடீர்னு மாறி மாறி நடந்துக்கிற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. அதான் சித்தி இந்த பைரவி. சத்யவதி, ஆரத்தி ரெடி பண்ணு போ. சரிங்கம்மா. வந்துட்டீங்களா? இருங்க இருங்க, இங்க இருங்க. சத்யவதி, சத்யவதி, அம்மா கொஞ்சம் சீக்கிரமா. இதோ வரேன். குடு. இந்தா, இதை எடுத்துட்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. சரிம்மா. 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க.
இதுக்கப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு என் வீட்டு வாசல கூட நீ மிதிக்க கூடாது. என்ன சிவகாமி, இன்னும் நீ பழசியே தான் நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் இப்ப மனசார உன்னை வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறேன். சந்தோஷமா வா சிவகாமி. வா எல்லாரும் வாங்க. சிவகாமியும் அண்ணனும் வந்துட்டாங்க. சிவகாமி, கல்யாண நாள் வாழ்த்துக்கள். பார்த்திபா உனக்கும் தான். தேங்க்யூ தங்கம். ஹே துளசி, சரி முதல்ல சிவகாமியை கூட்டிட்டு மேல போலாம். நீங்களும் வாங்க. வாமா வாங்க அத்தை. வாமா வாங்க. வாங்க வா சிவகாமி வா. வாங்க வாங்க வாங்க. சிவகாமி, உங்க அண்ணி உனக்கு கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கா பத்தியா? கட் பண்ணுமா. எதுக்குங்க அண்ணி இதெல்லாம்? ஏன் சிவகாமி, உனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அஜிஜோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களுக்கு இல்லாத உரிமையா? அண்ணனும் நீங்களும் தான் எனக்கு எல்லாமே. சரி சரி சிவகாமி, முதல்ல நீ கேக் கட் பண்ணு. ஐயோ அண்ணி, சின்ன பிள்ளைங்க மாதிரி கேக் கட் பண்ணணுமா என்ன? கூச்சமா இருக்கு அண்ணி. என்ன சிவகாமி, கல்யாண நாளுங்கிறது வருஷத்துல ஒரு நாள் வருது. அன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? சும்மா வெக்கப்பட்டுட்டு இருக்காத. கட் பண்ணு சிவகாமி. கட் பண்ணுமா. இந்தா நீ கட் பண்ணு. சரி. அவங்களுக்கு கூட துளசி வா. அம்மா, கல்யாண நாள் உங்க 2 பேருக்கும் தான். முதல்ல நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கோங்க. ஓகே, நான் கட் பண்ணி கொடுக்கறேன். ஆமா அத்தை, நீங்களும் மாமாவும் தான் ஊட்டிக்கணும். ஊட்டுங்க. ஊட்டுங்க. இந்த பார்த்திபா ஊட்டு. அம்மா நீ ஊட்டு. இத பாரு, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. விடுங்கம்மா, எது வரைக்கும் போதுன்னு பாப்போம். சத்யவதி அம்மா, சாப்பாடு எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியா தாமா இருக்கு. வந்தா சாப்பிடலாம். அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். வாங்க. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். இருங்க, இப்ப வந்துடுறேன்.
சிவகாமி, அது ஒண்ணும் இல்ல. என் புள்ள விஸ்வாவோட நிச்சயம் என்னால நின்னு போயிடுச்சுல்ல, அதுல இருந்து என் மனசே சரியில்லை. இந்த செயினை விஸ்வா கையில கொடுத்து லக்ஷ்மி கழுத்துல போட சொல்லு சிவகாமி. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க கல்யாண நாள் வேற. இந்த நல்ல நாள்ல உன் கையால இந்த நல்ல காரியத்தை பண்ணிடு சிவகாமி. அத்தை, அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு, எழுந்துரு. என்னது இது? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இன்னைக்கு கல்யாண நாள் அத்தைக்கு மாமாவுக்கும் தான். அதை கொண்டாடாம என்ன போய் செயின் போடுங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பைத்தியக்காரத்தனமா. டே விஸ்வா, வாய மூடு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் அத்தை ரொம்ப ராசியானவங்க. அவங்க கையால இந்த நல்ல காரியத்தை பண்ணி வச்சா சீக்கிரமே உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நடந்துரும். அதனாலதான். அது மட்டும் இல்ல, அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் வேணும் விஸ்வா. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? சொல்லுங்க. சிவகாமி, பைரவி என்ன சொல்றாளோ அதை செய்யுமா?